நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கிறீங்கள்? நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் வந்து சம்மருக்கு ஏற்ற மாதிரி ஒரு சலாட் ஒன்று செய்ய போகிறோம். பாருங்க அதை எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். இதை பார்த்தீங்கன்னா கொண்ட கடலில் செய்யலாம் நீங்கள். அதே மாதிரி பார்லி அரிசியில் செய்யலாம், கவுப்பியில் செய்யலாம். உங்களுக்கு என்ன அரிசி அதாவது சோறு போட்டும் இந்த சலாட்டை நீங்கள் செய்து சாப்பிடலாம். கூட பார்த்தீங்கன்னா இங்கே சூப்பர் மார்க்கெட் வழியே இப்படி சலாட்டுகள் செய்து விற்கிது. அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி இதை செய்திருக்கிறேன். இது பாருங்கள், நான் முழுமையான ஒரு பருப்பு எடுத்துருக்கேன். அது வந்து தோல் உள்ள பருப்பு. அதில் தான் இப்போ நாங்கள் இந்த சலாட்டை செய்ய போகிறோம். நீங்கள் உங்களுக்கு அளவான அளவில் எடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கு தேவையான பார்த்தீங்கன்னா மரக்கறிகள் வந்து நீங்கள் பச்சையாகவும் போடலாம். சில பேருக்கு வந்து அவிச்ச சாப்பாடோட பச்சை மரக்கறி போட்டால் இந்த வயிறு கொஞ்சம் சரி வராது. அதை நீங்கள் சமைச்சு போட்டும் உங்கள்கிட்ட இருக்கிற மரக்கறியை போடலாம். பாருங்கள், கொட்டேஜ் சீஸ்ன்னு சொல்லி கடையில் விற்கிது. மற்றது தயிர் போடலாம், பச்சை மிளகாய், உங்களுக்கு பிடிச்ச மரக்கறி, வெங்காயம், ஒலிவ் ஆயில், மற்றது பார்த்திங்கன்னா உப்பு, சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்கணுன்னா மிளகுத்தூள் போட்டு நீங்கள் கொடுக்கலாம். பாருங்கள், இந்த கொட்டேஜ் சீஸ் வந்து இப்படித்தான் இருக்கும். இது வந்து உருளைக்கிழங்கு அவிச்சு போட்டு இதெல்லாம் சாப்பிடுவார்கள். சும்மா சாப்பிட்டாலும் அவ்வளோ சுவையாக இருக்கும். இந்த மரக்கறியெல்லாம் நாங்கள் எங்களுக்கு குட்டி குட்டியாக அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வெட்டி கொள்ளுவோம். இப்போ வெட்டின மரக்கறியெல்லாம் ஒரு பவுலுக்குள்ளே போட்டு முதல் பருப்பை அவிச்ச பருப்பை வந்து போடுறோம். இந்த பருப்பு வந்து 15 நிமிஷத்தில் தோலோடய அவிச்சிருக்கிறோம். அது எப்படி என்று சொல்லி கடைசியாக அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதோட வெட்டின மரக்கறி எல்லாமே நான் அதில் போட்டுக்கிறேன். அதுக்கு அந்த கொட்டேஜ் சீஸ்ன்னு சொல்லி அந்த சீஸ் நீங்கள் இப்படி சாப்பிட விருப்பம் இல்லாவிட்டால் நீங்கள் தேசி புளி போட்டு, மற்றது உப்பு போட்டு, மிளகுத்தூள் போட்டு, எண்ணெய் கொஞ்சம் விட்டிங்கன்னா அந்த சத்துகள்லாம் வந்து உடம்புக்கு எடுக்கக்கூடதாக இருக்கும். சும்மாவும் அப்படி சாப்பிடலாம். அப்படி செய்ய விருப்பம் இல்லாத ஆட்களுக்கு அவ்வளோ சுவையாக இருக்கும். இவ்வளோ தான் சாப்பாடு. இதை சாப்பிட்டாலே வயிறு நிறைஞ்சிடும், பசிக்கவும் பசிக்காது. நிறைய புரோட்டீன் உள்ள சாப்பாடு. சின்ன பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு வந்து நீங்கள் கொடுத்து விடலாம். பள்ளிக்கூடத்துக்கு விரும்பி சாப்பிடுவார்கள். எங்களோட சின்னாக்கள் ஆரம்பத்தில் சாப்பிடல, பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் பப்படம் பொரித்து கொடுக்க நல்லா தொட்டு சாப்பிட்டார்கள். நான் கரெக்ட் சொல்ல மறந்துட்டேன். கடைசியில் நாங்கள் கரெக்டையும் வெட்டி அதில் போட்டிருக்கிறேன். உங்கள்கிட்ட என்ன மரக்கறி இருக்கோ பச்சையாக சாப்பிடக்கூடிய மரக்கறி எல்லாமே நீங்கள் போடலாம். இதுக்கு தயிரும் கடைசியாக போட்டு உப்பும் போட்டு இந்த வீடியோ கொஞ்சம் ஆட்டி ஆட்டி எடுப்படுது. இந்த கையில் கொஞ்சம் கத்தி வெட்டி கொஞ்சம் பிரிச்சுன்னா அந்த ஆளை பார்த்தீங்கன்னு சொன்னால் வேலைக்கும் போகாதபடியாக வீட்டில் நின்று இந்த சலாட்டை செய்து அதே நேரம் வீடியோவும் எடுத்து உங்களுக்காக போடுகிறேன். உங்களுக்கு இந்த சலாட் வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி சலாட்டை செய்துட்டு உங்களோட கருத்துக்களை எங்களுக்கு சொல்ல மறக்காதீங்க. பாருங்கள், நான் கடைசியில் ஒலிவ் ஆயிலும் போடுறேன். உங்கள்ட்ட எண்ணெய் இருக்கும், நீங்கள் அதை போடலாம். எண்ணெய் போட்டு சாப்பிட்றது உண்மையாகவே நல்லது. சலாட்டுகளுக்கு போட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்துங்கண்டா சலாட் ரெடி. இவ்வளோத்தையும் சாப்பிட்டீங்கன்றாலே ஒரு சாப்பாடும் தேவையில்லை. இதுக்கு பதிலாக நீங்கள் சோறும் போட்டு கலந்து சாப்பிடலாம். கடைசியில் நான் வந்து பச்சை மிளகாயை நான் சாப்பிட்றதுக்காக போடுறேன், சின்னாக்களுக்கு எடுத்து வச்சுட்டு. இந்த பருப்பை வந்து 15 நிமிஷத்தில் எப்படி அவிச்சேன்னு சொல்லி இந்த காணொலியில் பார்க்கலாம். பாருங்கள், இது வந்து ஒரு ப்ரெஷர் குக்கர் மாதிரி, ஆனால் வந்து அடுப்பில் வைக்கிறதில்ல, கரண்டில் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா இந்த ரைஸ் குக்கர் மாதிரி கிட்டத்தட்ட இருக்கும். அதில் கேக் செய்யலாம், நீங்கள் சூப் செய்யலாம், பிரியாணி சமைக்கலாம், எல்லா விதமான சாப்பாடு மிஞ்சத்திய சாப்பாடுகளை பார்த்திங்கன்னா லிஸ்ட் பண்ணி அப்படியே இருக்கும். என்ன சாப்பாடு வேணுமென்று சொல்லி நாங்கள் தட்டினால் அதுக்கு எத்தனை பேருக்கு அதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும் என்று சொல்லி சொல்லும். ஒவ்வொன்றா சொல்லும். இப்போ அடுப்பை போடு, எண்ணெயை ஊற்று, அப்படி பார்த்திங்கன்னா இந்த யூரோப் சமையல் சமைக்க தெரியாத ஆட்களுக்கு இந்த அடுப்பு சூப்பர். உண்மையாகவே நான் 2-3 சாப்பாடுகள் செய்தனா நல்ல சுவையாக வந்தது. வந்து ப்ரைஸில் போடைக்கு நாங்கள் போய் கடையில் வாங்கினோம். முழு ப்ரைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் விலை தான், ஆனால் கிடைச்சதுன்னு சொன்னால் நீங்கள் வாங்கி இதை முயற்சி செய்து பார்க்கலாம். ப்ரெஷர் குக்கர் பார்த்திங்கன்னா எங்களோட இலங்கை மக்கள் நிறைய பேருக்கு பாவிக்கிறதுக்கு பயம். அதில் நானும் ஒரு ஆள். என்னோட 2 ப்ரெஷர் குக்கர் இருக்குது, இன்னும் சமைக்கவே இல்லை, பயத்தில் வச்சுருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு பயமே இல்லை. அது சொல்லும் இப்போ மூடிய திறக்காத என்றெல்லாம் சொல்லும். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் சமைச்சு கொள்ளலாம். பாருங்க, அந்த மேலுள்ள மூடியை நாங்கள் கழுவி போட்டு திரும்ப மூட வேணும். பருப்பு நார்மலாக பார்த்திங்கன்னா இந்த தோலுள்ள பருப்பு 45 நிமிஷம் அவியறதுக்கு டைம் எடுக்கும். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா 15 நிமிஷத்தில் நாங்கள் அவிச்சு எடுத்துடலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பார்லி அரிசி, பார்லி கஞ்சி, பார்லி சூப்புன்னு சொல்லி எல்லா விதமான சூப்புகளும் வந்து இதில் ரெடி பண்ணலாம். உருளைக்கிழங்கு அவிக்கலாம்,
பிரியாணியும் சமைக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அதை தெரிஞ்சு கொள்ளணும். என்னென்னு சொல்லிச்சுன்னா இது வந்து யூரோப் சாப்பாடுகள் செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் அதை முடிவு பண்ணியிருக்கிறாங்க. நாங்கள் வந்து அந்த சாப்பாடை இதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் அந்த மெனுவை ரெடி பண்ணி செய்யலாம். அது உங்களோட திறமையை பொறுத்தது. பாருங்க பின்னுக்கு தண்ணி வழிஞ்சு இதுக்குள்ளே இருக்கும். இதெல்லாம் வந்து சொல்லும் திறக்க முதல் தண்ணியை ஊற்று, இப்போதான் மூடிய திறக்காத என்று சொல்லும். எல்லாம் விசில் மாதிரி எல்லாம் அடித்து இங்கே பாருங்க இதில் வந்து ரெசிபி எல்லாம் போட்டிருக்குது. என்ன ரெசிபி வேணுமென்று கேட்கும். முதலாவது 4 5 அதாவது இறைச்சி சமைக்க போகிறாயா, மரக்கறி சமைக்க போகிறாயா, அல்லது சாப்பாட்டுக்கு முதல் சாப்பிடுவார்கள் அது சமைக்க போகிறாயாண்டு. நான் அந்த பருப்பு அவிக்கிறதுக்கு இதில் பருப்பு இல்லை. அதை பார்த்தீங்கன்னா பார்லி அரிசி என்று சொல்லி அதை வந்து ப்ரோக்ராம் ஒன்று எடுத்து அதைத்தான் நான் வந்து இந்த பருப்பு அதில் வந்து அவிச்சினான். அதில் சொல்லும் 200 கிராம் ஒன்று எடுத்து அதுக்கிட்ட தண்ணியை போட்டு அதுக்கு ஊற்றுன்னு சொல்லி பாருங்க சொல்லுது. போட்டுட்டு தண்ணியையும் கழுவி போட்டு பருப்பையும் நான் அதில் போட்டு விட அது சொல்லும் இப்போ மூடுன்னு சொல்லும். மூடின பிறகு தண்டைப்பாட்டுக்கு அவிஞ்சு விசிலெல்லாம் அடித்து ஒரு டியூன் ஒன்று தரும், டீன்னு தரும். நாங்கள் போய் சொல்லும் பாருங்கள் 15 நிமிஷம் தான். அது டைம் எல்லாம் சொல்லும் எத்தனை நிமிஷம் சமைக்குமெண்டெல்லாம் கேட்கும். இப்போ சமைக்க போகிறாயா, கொஞ்சம் லேட்டாக சமைக்க போகிறாயான்லாம் கேட்கும். அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ லேட்டாக சமைக்கிறேன்னு சொன்னாலும் அதை கொடுத்தாலும் அந்த டைமுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே சமைச்சு ரெடி பண்ணி வைக்கும். பாருங்க இதில் போட்டிருக்குது இப்போ சமைக்க போகிறாயா, லேட்டாக சமைக்க போகிறாயா, டைமை வந்து செட் பண்ணிட்டு கொடுக்க தண்டை பாட்டுக்கு இப்படி காட்டும். அதை வந்து திறக்கிற சரியான பயம். ஆனால் சொல்லும் இப்போ திறக்காத, இப்போ திறக்க வேணும் என்றெல்லாம் நல்லா ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறாங்க. உண்மையாகவே ரெசிபியெல்லாம் நிறைய இருக்குது. அதில் எங்கே மலிவாக வாங்கினீங்கன்னு சொன்னால் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு மிகவும் பிரயோசனமாக இருக்குது. என்னென்னா நான் கொஞ்சம் மலிவாக வாங்கினபடியா பாருங்கள் சமைச்சு முடிய சொல்லும். நீ ஸ்டாப் பண்ண போகிறாயா இல்லாட்டி அதை வந்து சூடாக்கி கொண்டு இருக்க போகிறாயான்லாம் கேட்கும். கடைசியில் ஸ்டாப் பண்ணினா எல்லாம் முடிஞ்சிடும். இதை வந்து அப்படி இப்படி திருப்ப வேணும். இது எங்கேயாவது உங்களுக்கு மலிவாக கிடைச்சா வாங்கி நீங்கள் முயற்சி செய்து பாருங்க. நான் அதை பருப்பு சலாட் போடுற நேரம் பாருங்க பருப்பு இவ்வளோ நல்ல வடிவாக அவிஞ்சு 15 நிமிஷத்தில் ரெடி ஆகி இருக்குது. அதே மாதிரி பார்லி கஞ்சியும் வச்சு பார்த்தோன்னா நல்ல டக்கண்டு அவிஞ்சு ரெடி ஆகிட்டுது. டைம் உண்மையாக கரண்ட் செலவும் வந்து குறைவு. இதை வந்து விரைவில் நான் இதில் பிரியாணி சமைக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு என்ன ப்ரோக்ராம்னு சொல்லி அதில் போய் பார்த்து தான் அதை செய்ய வேணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். பாருங்கள் இந்த புத்தகம் எல்லாம் வந்து தந்திருக்கிறார்கள். அதில் என்னென்ன ரெசிபி இருக்குதுன்னு சொல்லி அந்த ரெசிபியை நீங்கள் போட்டு அதுக்கேற்ற மாதிரி சமைக்க வேண்டியதுதான். அதாவது வந்து யூரோப் சமையலுக்கு ஒரு செஃப் வேண்டாம் இப்படி அதை வாங்கினீங்கன்னா இந்த ப்ரெஷர் குக்கர், அதான் அந்த குக்கர் தான் வந்து குக் ஃபார் மீ என்று சொல்லி அதுக்கு பேர் பாருங்கள் போட்டிருக்கு அதில். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நாங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கலாம். வீடியோக்களை வந்து உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. என்னுடைய வீடியோக்கள் நிறைய ஓடுதே இல்லை, உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி சலாட்டை செய்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை சொல்ல மறக்காதீங்க. இன்றைய நாள் நல்ல நாளாக அமைய உங்களுக்கு எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.